இல்லாம அரசியல நம்பிக்கை தரது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே. நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. அம்மா இங்க சகனம் சரியில்லை, நான் அப்புறமா பேசுறேன். அது யாருக்கிட்ட இருந்து எடுக்க போறோம், எப்படி அடாப்ட் பண்ண போறோம், எந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோம்ங்கறத மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள், நம்ம ஃபாலோ பண்ண போற தலைவர்கள், நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம். என்ன உருட்டு உருட்டு நீ உருட்டு பிரதீப் மறைக்கணும்னா ஃபுல்லாவே மறைச்சிருப்பேன். உருட்டு 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 ஊக்கவே இல்ல சொல்லிருப்பேன். உருட்டு 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 நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நமக்கு 100% இருக்கு. இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மள நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்படி பெரிய கட்டப்பொம்ம சிவாஜி ராத்திரி குடிச்ச போது தெரியாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாய் அந்த பக்கம். இந்த உணர்ச்சி மயமான தருணத்துல இந்த மேடை பேச்சோட இந்த ஃபார்மேட்டிவ் நான் மறந்துட்டேன். சாரி, வெரி சாரி. நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, ஆமா எதுக்கு இங்க இந்த அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? அப்புறம் என்ன நீங்க வந்த குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், எனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி, முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி இட்லி ஆகிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள், அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு. யார் இந்த விஜய் எங்க தலைவர் இப்படி கொச்சைப்படுத்துறதுக்கு? வந்த இந்த கூத்தாடி வந்து இப்படி பேசலாமா? இதை அனுமதிக்க முடியுமா? தவிர்த்தரலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அண்ணன் தம்பி உறவை அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றதுதான் எங்க நிலைப்பாடும். நான் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர்கள் பேரை சொல்லியே நான் ஆளை காலி பண்ண பாக்குறேன். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். பெரியார் எங்க கொள்கை தலைவர். எப்படி, ஏன்? பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை. எனக்கு பெரியாருடைய கருத்துக்களில் விமர்சனம் உண்டு அப்படிமா. விமர்சனம் வைக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு உண்டா நாய முதல்ல திருப்பிக்கிட்டு கேட்க. எனக்கு பெரியாரை எல்லா விதத்திலும் பிடிக்கும். ஆனால் அவருடைய அந்த கடவுள் மறுப்பு மட்டும் தவிர்க்கப்படலாம் என்று நினைக்கிறேன். திருசா உருள்றதுன்றது அதுதான். கடவுள் மறுப்பு பத்தி என்ன சொல்லி இருக்கிறாருன்னு தெரியுமா நாய உனக்கு? கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லிட்டார். அந்த கொள்கை தலைவருடைய கொள்கையில
கடவுள் மறுப்பு ஏன் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு தற்குறியா இருந்துகிட்டு ஒரு கட்சியை வழிநடத்த போறேன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க இழிச்சவன் என்ன? பெரியாரை எதிர்க்கிறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரை வெட்டி சாய்க்கிறது. பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கும் சீமானே சீமானே மோதாதே பெரியாரோடு மோதாதே காளி முத்து மாப்பிள்ளை மாட்டிக்கிட்ட வம்புல காளி முத்து மாப்பிள்ளை மாட்டிக்கிட்ட நீ வம்புல தொட்டிருக்க கூடாது பெரியாரை தொட்டிருக்க கூடாது சித்தாந்த எதிரின்னு சொல்லியிருக்காரு சார் விஜய் பாஜகவை. அதெல்லாம் சொல்லலாம் சார். சித்தாந்தமாவது எதிரியாவது. ஏன் பெரியார் சித்தாந்த தலைவர்னு சொல்லிட்டு பெரியாரை எதிர்த்து சீமான் பேசும்போது ஏன் வாய மூடின்னு கம்முன்னு இருந்தீங்க? பேசியிருக்கணும்ல மிஸ்டர் விஜய். சீமான் பெரியார் குறித்து அருவருக்கு தகுந்த கருத்துக்களை பேசினார். கொள்கை தலைவர் என்று ஒருத்தர் அடையாளப்படுத்தி பெரியாரை வைத்திருந்தா வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிருக்கணுமா குதிச்சிருக்க கூடாதா? பேசியிருக்கணுமா பேசியிருக்க கூடாதா? விஜயினுடைய தாவேகாவினுடைய மௌனம் வெறும் சீமான் எதிர்ப்பு, அதனால நான் பேசலன்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பெரியாரை பத்தி அவங்களுக்கு தெரியாது, முதல் பிரச்சனை. இன்னொன்னு, பெரியாரை எதுக்கு அவனுங்க கையில் எடுத்தானுங்கன்னா கமர்ஷியலா இங்க ஹிட் அடிக்கலாம். செருப்பு பிஞ்சிருமா? டேய் 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுத. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டுறேன். வரண்டாயாச்சமி. ஆனால் ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை. ஏன் அகற்றப்பட வேண்டும் என்பதை 2 விதமாக சொல்லியிருக்கிறார்கள். அது அவர்களது மாநாட்டின் 11வது எண் தீர்மானம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்துக்கு புறம்பாக நீடிக்கிறது. மாநில அரசுகளின் சுயமரியாதை சீண்டுகிறார்கள் ஆளுநர்கள். எனவே அந்த பதவி அகற்றப்பட வேண்டும். ஆக 2 விஷயம். ஆளுநர்கள் அரசியல் சட்டப்படி நடப்பதில்லை. இந்த ஆளுநர் இதுவரைக்கும் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தரை நியமிக்கவில்லை. பாஜகவோட போலன்னு சொல்ற விஜய்க்கு எப்படி Y+ பாதுகாப்பு கொடுத்தான் பாஜக? இல்ல, அது த்ரெட் இருக்கவங்களுக்கு கொடுக்கறது. த்ரெட் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல சார். திருஞான சம்பந்தம்னு கவர்னர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, எங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச அதிகாரி, நல்ல மனுஷன். அவர்கிட்ட விண்ணப்பிச்சு கேட்டு வாங்கி அவர் RN ரவியோட அப்ரூவல் வாங்கி RN ரவி அஜித் தோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இங்கே ஒரு IB-ல இருந்தார் ஒருத்தர் ரவிச்சந்திரன். அவர் இப்போ டெப்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கார், தமிழ்நாட்டுக்காரர். நாகப்பட்டினம் SP-யாக இருந்தவர், அவர் எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட அட்வைஸ் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேட்டு எடுத்த பிச்சை. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? விஜயினுடைய தாவேகாவினுடைய இப்போட விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல, இந்த 24 தேர்தல் இன்னொன்னும் நோ பார்லிமெண்ட், ஒன்லி அசம்பிளி. நிற்கிறோம், அடிக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக கோட்டையில் போய் இறங்கி சேர்ல உட்காந்துக்கிறோம். தானே அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்துல ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர், அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம். मान्यवर, अभी एक फैशन हो गया है, आम्बेडकर 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 आम्बेडकर. इतना नाम अगर भगवान का लेते
तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। आप भी सपोर्ट करें, ठीक है? संजय सिंह பங்கேற்ற இந்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக, நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுளை நீங்கள் வணங்கினால் அவர் பெயரை சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. 3-4 நாட்களாக நாடாளுமன்றத்தில் இது குறித்து போராட்டங்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நேற்றைக்கு முதல் நாள் என்று கடந்த 3 நாட்களாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லோருமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ரயில் மறியல், சாலை மறியல், தபால் அலுவலக முற்றுகை போராட்டம் என்று விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் ஒரு போர்க்களமாக மாற்றியிருக்கிறார்கள். இவ்வளவு அமளிதமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்க நாம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்போதானே தெரியுது. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்வதற்கு பதிலா இது அரசியலா பயன்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்க யாருடைய குரலாக இருக்கிறீர்கள்? நான் வைத்த குற்றச்சாட்டு, விமர்சனங்கள், புள்ளி விவரங்களை ஆதாரத்துடன் மறுக்க தயாரா? பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு எங்க இருக்கு? நீங்க ஆதரிக்கிற சங்கிகள் மாநிலத்தினுடைய இது இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் கூட பெஸ்டாவும் சூப்பராகவும் பெண்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநிலத்தை குற்றம் சாட்டி ஐயோ அப்படின்னு ஒரு பரிதவிப்பையும் சம்மந்தம் இல்லாம ஒரு அச்சத்தையும் உண்டு பண்ணீங்கன்னா நீங்க சங் பரிவாரின் குரலா இருக்கிறீங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக நீங்களே இந்த வீடியோல காமிச்சுக்கிட்டீங்க. அவ்வப்போது நோம்புக்கு போறாரே, முஸ்லீமை சப்போர்ட் பண்றாருங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணாலும் அப்பட்டமா சங்கிகளை விமர்சிக்க மாட்டோம், வலதுசாரிகளை விமர்சிக்க மாட்டோம். பாஜகவை காப்பாத்துறதுக்கான நபரா தான் நீங்க ஒரு புல்லா வேடம் போட்டுக்கிட்டு வேற ஒரு முஞ்சியா நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது விஜய். இது ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. இதை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? இந்த சின்ன பையன் புதுசா என்ன பண்றான், பாஜக நம்மளால ஒண்ணு பண்ண முடியலன்னு அதுக்கு முன்னால 2019 2 நடிகரை விட்டா மாதிரி இப்ப புதுசா 2 நடிகர் தூக்கி விடுறாங்க. இந்த நடிகரை அவர் என்னது வசனம் ஒண்ணு பேசுவார்ல, ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. ஏண்டா உன் பேச்ச நீயே கேட்கலன்னா நாங்க எதுக்கிட்டா கேட்கணும்னு சொல்ல போறாங்க மக்கள். என்ன ஏதாவது சொல்றது, அதாவது நம்மள திட்டுதான் அவங்களுக்கு வேலை. பாஜகவின் கைகூலியா இருந்து எங்களை திட்டு, நீ எதிர்கட்சியா இருக்கிற எல்லாரும் எங்களை திட்டுங்க. எங்களை தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செய்யற எங்க கிட்ட விமர்சனம் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்ல. எங்களையே நீங்க தமிழருக்கு எதிராக பேசி சித்தரிக்கிறேன்னு சொன்னா தமிழ்நாட்டை நாசமாக்குகிற, தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்தியை திணிக்கிற, பெண்கள் மீது வன்முறை நிகழ்த்துகிற இந்த பாஜகவை எவ்வளவு கேவலமா திட்டணும். எங்களை திட்டிட்டு பாஜக பத்தி பேசுறதே இல்ல. இந்த பனையூர் பார்த்து என்ன பண்ணுச்சு, இந்தி எதிர்ப்பு, இந்தியை திணிக்க கூடாது, இந்தியே சொல்லல, ஏதோ ஒரு மொழி சொல்லுது. எதையோ யார சொல்றீங்க, யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கெட் அவுட் எழுதுறாங்க, கெட் அவுட். மோடின்னு சொல்றதுக்கு கை கால் நடுங்குது. மோடினே சொல்ல முடியல உன்னால பேரை, கெட் அவுட் மட்டும் எழுதிருக்காங்க. அங்க இருந்து மோடி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க, கெட் அவுட்னு போட்டிருக்கே தம்பி, அது யாருன்னு பி கேர்ஃபுல், என்ன சொன்னேன் பாரு வடிவேலு, அது மாதிரி கெட் அவுட் என்ன சொல்லிக்கிட்டேன் சார், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்கன்னு. அது மொழி போற ரொம்ப நக்கலா, நையாண்டியா, கிண்டலா, கேலியாக, அது ஏதோ ஸ்கூல் பசங்க போட்டுக்கிற சண்டைப்பா, எல்கேஜி பசங்க போட்டுக்கிற சண்டை. 1937
வருஷம் கரெக்டாப்பா? ஆயிரத்தி 37 முதல் மொழி போரை தந்தை பெரியார் தலைமையில தந்தை பெரியாரை பிடிச்ச உள்ள போடுறாங்க, சிறைவாசம் கொண்டு உள்ள தள்ளுறாங்க. அப்ப சிறைவாசம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தொண்டர்கள் அதில் கையில் எடுத்து மிகப்பெரிய போராக கொண்டு போய் ஹிந்தியை கொண்டு வந்தனாக்க அவனை பட்டக்ஸில் அடிப்பண்ணான்னு சொல்லிட்டு ராஜகோபாலாச்சாரியை அடிச்சு விரட்டினது 1937. ராஜகோபாலாச்சாரிய சொல்ல வச்சது 1937. அதுக்கப்புறம் 1965 பக்தவச்சலம் பீரியட்ல திரும்ப கொண்டு வராங்க. அப்ப அடிச்சாங்க பாரு ஆப்பு 37 விட 65 அடிச்ச ஆப்பு தான்ப்பா இன்னைய வரைக்கும் கொடுக்க முடியாம ஸ்ட்ராங்கா அண்ணா வச்சிருக்கு 40. அப்படி அடிக்கணும். அதுல எத்தனை பேருடைய உயிர் போயிருக்கு, உயிர் தியாகம் போயிருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு என்ன சொல்றாப்ல, எல்கேஜி பசங்க சண்டையா உனக்கு இருக்கு இன்னைக்கு. நீதான் சேர்மனா? ஓகே எஸ். உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? மீ ஆமாண்டா. டபுள் டா. ஆமாண்டா டால்டா. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே. உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? Too much. Three much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. அப்படிதான் நான் பேசுவேன். Tell. Talk me. No, bad. No, அம்மா வளர்க்காத. மம்மி பாவம். டாடியும் பாவம். No, only push. Wow. Stop! Never! ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க.